ஹாய் மக்களே, அம்மாஸ் இன்ஃபோலேருந்து ஸ்லோச்சனாமா பேசுகிறேன். இப்போது ஹயக்கிரிவர் ஏன் குதிரை முகத்துடன் காட்சி தருகிறார் என்பதை பற்றி விளக்கப் போகிறேன். குதிரை முகம் கொண்ட மது கைடபர் என்னும் அரக்கர்கள் இருந்தனர். அவர்களுக்கு படைப்பு தொழிலை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆவல் ஏற்பட்டது. அதனால் படைக்கும் கடவுளான பிரம்மாவிடம் இருந்து வேதங்களை திருடி பாதாள லோகத்தில் சென்று மறைத்தனர். இதனால் படைப்பு தொழில் நின்றுவிட்டது. பிரம்மா மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டார். குதிரைமுக அசுரர்களுடன் போரிடுவதற்காக குதிரைமுக வடிவிலேயே மகாவிஷ்ணு அவதரித்தார். ஆவணி திருவோணமும் பௌர்ணமியும் இணைந்த நாளில் அழகிய நீண்ட நாசி, பெரிய காதுகள், குதிரைமுகம், ஒளி வீசும் பிடரி கேசத்துடன் தோன்றினார். அவருக்கு பூமி நெற்றியாகவும் கங்கை சரஸ்வதி இரண்டும் புருவங்களாகவும், சந்தியா தேவதைகள் நாசி துவாரங்களாகவும், பித்ரு தேவதைகள் பற்களாகவும், பிரம்மலோகம் இரண்டும் உதடுகளாகவும், காலராத்திரி கழுத்தாகவும் அமைய திவ்ய தேஜஸுடன் காட்சியளித்தார் அயக்கிரிவர். எப்போதும் தூய்மையான வெள்ளை நிறத்தில் இருக்கும் இவரே வேதம், சாஸ்திரம், 64 கலைகள் என அனைத்திற்கும் ஆதாரமானார். பாதாள லோகம் சென்று மது கைடப அரக்கர்களை வதம் செய்தார். வேதங்களை மீட்டு பிரம்மாவிடம் ஒப்படைத்தார். மகாவிஷ்ணு குதிரை முகமும் மனித உடலும் கொண்ட திருவுருவமே அயக்கிரிவ மூர்த்தி எனப்படுகிறது. அசுரர்களை வதம் செய்ததால் பின்னரும் அயக்கிரிவரின் கோபம் தணியாததால் மகாலட்சுமி அவருடைய மடியில் அமர்ந்தார். பின்னர் அவருடைய கோபம் தணிந்து சாந்தம் பெற்றார். இந்த கோலத்தையே லட்சுமி அயக்கிரிவர் என நாம் வழிபடுகிறோம். அசுரர்களால் தங்களின் புனிதத்தன்மை கெட்டுவிட்டதாக வேதங்கள் வருந்தின. அதனால் தன்னுடைய மூச்சுக்காற்றால் அயக்கிரிவர் வேதங்களை புனிதமாக்கினார். குதிரைமுகம் கொண்ட அயக்கிரிவராக இருப்பதால் இவர் வேதங்களை மீட்டதால் இவர் ஞானத்தின் வடிவமாகவும், மகாலட்சுமியுடன் சேர்ந்து காட்சியளிப்பதால் செல்வத்தின் அதிபதியாகவும் திகழ்கிறார். இந்த அயக்கிரிவரை நாமும் வணங்கி நன்மைகளையும் வளங்களையும் பெறுவோமாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.